சிறப்பு ஆசிரியர் தேர்வு தகுதி தேர்வு எழுதிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நம்ம இப்போ நடந்து முடிஞ்ச சிறப்பு ஆசிரியர் ஸ்பெஷல் கட்டில் வந்து கேள்வித்தாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சர்வர்களில் விசாரிக்கும் போது எப்படின்னா அதிகமாக கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த அதிகமாக கஷ்டமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்துட்டா அது வந்து எப்படின்னா கொஸ்டினை வந்து இப்போனா கொஸ்டின் பேட்டர்ன் கரெக்டு தான். ஆனால் அதில் வந்து அவங்க கேட்டிருக்கிற முறைகள் தான் வேறு வேறு விதமாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து அதில் வந்து எப்படின்னா கூற்று காரணம் டைரக்ட் கொஸ்டின் இல்லாமல் கூற்று சரி காரணம் தவறு அப்படிங்கிற மாதிரி மாடல்லையே நிறைய கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பொறுத்துக மாடலில் வந்து அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த பொறுத்துக மாடலில் வந்து கொஞ்சம் டெப்த்தாக படித்தா மட்டுமே அந்த கூற்று காரணத்தில் வந்து நம்ம கரெக்டாக எடுக்க முடியும். சரிங்களா? அதனால அதில் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா அதிகப்படியான ஓரளவுக்கு கஷ்டமானு சொல்கிறாங்க, ஓரளவுக்கு ஈஸின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸுங்கிறத முதல்ல பார்ப்போம். சரிங்களா? பிசி எம்பிசிக்கு 80 அபோவ் எடுக்கணும். சரிங்களா? 80க்கு மேலே எடுக்கணும். அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி டிடபிள்யூடி அவங்களுக்கு வந்து 65 மார்க் எடுத்தா பாஸுங்கிறது தான். சரிங்களா? இப்போ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுகளை பற்றி நம்ம எடுக்கிறதுல வந்து எப்படி ஈஸியான வழிமுறைகள்ங்கிறத நம்ம இந்த வீடியோவில் படிப்படியாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதனால இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அடுத்து வர தேர்வுகளில் நம்ம வந்து கரெக்டான முறையில் பாஸ் பண்ணி மார்க் அதிகமாக எடுத்து நம்ம மார்க் அதிகமாக எடுக்கணுங்கிறது இல்லை. சப்போஸ் எப்படின்னா பாஸ் பண்ணி அந்த வேலையில் வந்து நம்ம நிலைச்சிருக்கிறதுக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு சொல்கிறோம். சரிங்களா? அதுபோக நமக்கு ஏப்ரல் 2028 வரைக்கும் நம்ம இந்த டேட் எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆசிரியர் வேலையில் இருக்கிறதுனால 2028 வரைக்கும் நம்ம எழுதலாம் சொல்லி நம்ம ஜிஓ இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த இருக்குதுல வந்து நம்ம வந்து எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து சிறப்பாசிரியர் தகுதி தேர்வுங்கிறதுனால நம்ம ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் இருந்துச்சு. சரிங்களா? அதற்கு எப்படின்னா 1 to 5 தானே நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு பார்க்காத கொஸ்டினா கேள்வியான்னு நினச்சி நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம். சரிங்களா? அந்த அசால்ட்டுக்கு இவங்க வந்து எப்படின்னா சிலபஸ் வந்து 1 to 5 தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பேப்பர் 1க்கு அவங்க வந்து எப்படின்னா 1 to 5 வரைக்கும் எடுக்காம 1 to 8 வரைக்கும் அந்த தலைப்புகள் வந்து இப்போ பாரதியாரை பற்றி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1ஆப்லையோ 2ஆப்லையோ அது வந்து அதோட ரிலேட்டடு கொஸ்டின்ஸ் வந்து 8th வரைக்கும் உள்ள தமிழ் இதில் வந்து பாரதியாரை பற்றி இருந்ததாகனா அதுக்கு வந்து கொஸ்டின் எடுப்பாங்க. சரிங்களா? ஒன்று நம்ம அதை நோட் பண்ண வேண்டியது. அதுக்கடுத்து பேப்பர் 2ன்னு பார்த்துட்டிங்கன்னா 8th வரைக்கும் தான் சொல்லுவாங்க. ஆனால் 10th 12th வரைக்கும் கூட போயிருக்கு. சரிங்களா? நான் படித்து பாஸ் ஆகும்போது கூட எப்படின்னா கொஞ்சம் ப்ரீஃபாக எப்படின்னா கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தால் மட்டும்தான் கொஞ்சம் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஏன் நம்ம எப்படி வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணோங்கிறத நம்ம தெரியணும். எந்தெந்த சப்ஜெக்டில் நம்ம மார்க் விட்டோம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதுக்கு இதில் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழி அப்படின்னா பழைய கொஸ்டின் பேப்பர்களை வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அந்த பழைய கொஸ்டினில் எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணாதவங்கள மட்டுமே நம்ம வந்து அடுத்த எக்ஸாம்களில் வந்து படிப்படியாக வர்றதெல்லாம் நம்ம பாஸ் ஆக முடியும். சரிங்களா? இப்போ வந்து அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்காக நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒரு மார்க் அப்படிங்கிற ட்ரெஸ்ஸில் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கொஸ்டினை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை படித்து பார்த்து பயன்பெறுங்க. சரிங்களா? அது வந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் மார்க் எடுக்கணும்னா ஒரு வீடியோ கன்ஃபார்மாக பார்த்தால் மட்டுமே நம்ம அந்த கொஸ்டினில் கன்ஃபார்மாக மார்க் எடுக்கலாம். ஏன்னா நாங்கள் அந்த இதில் ஸ்ட்ரகிளில் இருந்தது எப்படின்னா நாங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எளிமையான முறையில்
வீடியோ எடுத்து இப்போ வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது வந்து எப்படின்னா லாப நோக்கத்துக்காக இல்லை, நான் பட்ட கஷ்டத்தை நீங்களும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டினை நாங்கள் வந்து மேக் பண்ணி உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ அந்த ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து எதுனாச்சும் ஒரு சப்ஜெக்டில் வந்து நீங்கள் வந்து நல்லா டெப்த்தாக இருப்பீங்க. சரிங்களா? ஒன்று தமிழாக இருக்கலாம், இல்லை இங்கிலீஷாக இருக்கலாம், இல்லை மேக்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், சோசியலாக இருக்கலாம். சரிங்களா? நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்டில் நீங்கள் நல்லா டெப்த்தாக இருக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு 30 மார்க்குக்கு நீங்கள் ஒரு 20+ இல்லை ஒரு 25+ நீங்கள் எடுத்தால் மட்டுமே உங்களுடைய சப்ஜெக்டில் எடுத்தால் மட்டுமே அடுத்த பேப்பரில் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கடுத்து தமிழ் எல்லாத்துக்கும் எப்படின்னா நம்ம லாங்குவேஜுங்க தமிழுங்கிறதுனால கன்ஃபார்மாக நீங்கள் தமிழில் மார்க் எடுத்துடலாம். தமிழ் இங்கிலீஷ் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியான்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தான். சரிங்களா? அதுல வந்து எப்படின்னா அதுலேயும் போக இலக்கணத்துலன்னு பார்த்துட்டிங்கன்னா இலக்கணத்துல தான் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஏன்னா இலக்கணத்தில் வந்து ஒரு ரூல்ஸ் வந்துச்சுன்னா அந்த ரூலை வந்து நம்ம அப்படியே தான் போட போகிறோம். சரிங்களா? எப்படின்னா தமிழ் கொஸ்டின் வினாத்தாள்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அதில் வந்து இலக்கண பகுதியில் மிக எளிமையான பகுதி. சரிங்களா? அதில் வந்து எப்படின்னா வேர்ச்சொல்லை அறிதல் எப்படின்னா நடந்தான் அப்படிங்கிறதுல வந்து வேர்ச்சொல் வந்து நட அப்படிங்கிற கற்றலை பொருளில் வரும். சரிங்களா? இதில் வந்து வேற எதுவும் மாற்றக்கூடியதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா யார் எழுதுனா அந்த கூற்றோ அந்த பாடலோட பொருளை கேட்கலாம், மறுபடியும் ஆசிரியரை பற்றிய தகவலை கேட்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஸ்கோரிங் ஏரியாவில் நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து கிராமர் வந்து அதோட ரூலுனா ரூலு தான். அதில் வந்து நம்ம எப்படி மாற்றி போட்டாலும் எப்படின்னா அந்த ரூல் பிரகாரம் நம்ம கரெக்டாக போட்டோம்னா அவங்க மார்க் கொடுத்தே ஆகணும். சரிங்களா? அது வந்து மாற்றக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி எப்படின்னா கணக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான கணக்கை பார்த்தாவே போதும். நீங்கள் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 கொஸ்டின் ஈஸியாக எடுத்து பண்ணலாம். சரிங்களா? கணித வினாக்கள்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியான வினாக்களாக பார்த்து நம்ம படிச்சுட்டா நம்ம ஈஸியான ஸ்கோரிங் பண்ணுறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் உள்ளவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற நம்மளை மாதிரி ஆளு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து அறிவியல் வந்து ஒரு கஷ்டமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து முக்கியமான தலைப்புகளை மட்டும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அந்த முக்கியமான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த தடுப்பூசிகளை பற்றி, மறுபடியும் வந்து இந்த பூஞ்சைகளை பற்றி, பாக்டீரியாக்களை பற்றி அப்படின்னு ஒரு மேலோட்டமானதாக பார்த்து படிச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் எப்படின்னா நமக்கு வந்து தாவரவியல் விலங்கியலை பற்றி நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட பார்னிசாலஜி தாவரவியல் விலங்கியல் வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அதை வந்து நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய தாவரங்கள் விலங்குகள் அதை பற்றிங்கிறதுனால நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் வந்து எப்படின்னா இருக்கிறதுலே ஈஸியானதும் சோசியல் தான். சரிங்களா? அதில் வந்து எப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க எப்படின்னா வரலாறு வந்து ரொம்ப கஷ்டம், நீங்கள் வரலாறு விட்டுருங்க, வரலாறு கஷ்டமாகவே இருக்கட்டும். அதுக்கு அடுத்து இருக்கிற எப்படின்னா குடிமையல் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எப்படின்னா நம்ம ஏரியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? எப்படின்னா இந்த கிராமப்புறம் நகர்ப்புறம் அதை பற்றி தான் இருக்க போகுது. மறுபடியும் அந்த இதில் வந்து அந்த நகர்ப்புறம் இதுகள் வந்து யார் ஆட்சி செய்கிறா, எப்படின்னா என்ன நடைமுறைகள் படி அவங்க வந்து நியமிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இருக்குது. அதுக்கடுத்து பொருளாதாரம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்மளுடைய அன்றாட செலவுகள் எப்படி இருக்கும், அரசு பட்ஜெட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். பண வீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்ன அப்படிங்கிறது தான் எக்கனாமிக்ஸில் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன இருக்கு, புவியியல் பார்த்தீங்கன்னா இதுலேயே நல்ல இன்ட்ரெஸ்டான டாபிக்னு பார்த்தீங்கன்னா புவியியல் தான். சரிங்களா? அந்த புவியியல் வந்து மலைகள், காடுகள், ஆறுகள், கடல்கள் அதை பற்றி படிக்கிறது தான். சரிங்களா? அதெல்லாம் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸி தான். அது எது எப்படின்னா வரலாறும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. யாரு யாராரு எந்த ஆட்சி முறைகள் யாராருக்கு பின்னால வந்தாங்கிற ஒரு ஸ்டோரியை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸி தான். அவங்க எப்படின்னா
அப்பா பிறகு மகன், மகனு பிறகு பேரன் அப்படிங்கிற வழி வழியா நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அதுவும் ஈஸி தான். அதுல இப்போனா கஷ்டப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிச்சு வச்சுக்கிறது தான் ஈஸி. சரிங்களா? இப்போனா நம்ம மொத்தமா போட்டு ஒரே இப்போனா மொத்தமா ஒரே டைமிங்ல போய் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு நம்ம பாஸ் பண்றதுக்குரிய வழிமுறைகளை பார்த்துக்கிறதும் ஈஸி இல்லையா? எப்படின்னா ஒரு வாரத்துக்கு தனி வேலையை ஒரே நாள்ல பார்த்தா நமக்கு எவ்வளவு தலைவலியா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரிதான் எப்படின்னா நம்ம ஒரே நாள்ல படிச்சு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஒரே நாள்ல ஏத்தினாலும் தலைவலி வரும், மண்டை விழி வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம பார்த்துக்கிறத நம்ம ஒரு பின்ஸ் எடுத்து வச்சுக்கிறது அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். சரியா? சிறுதுளி பெருவுள்ள மாதிரி நம்ம சிறுக போட்டு படிச்சு வச்சுக்கிறத நம்ம மனசுல போட்டு வச்சுக்கிட்டு அது தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இல்லையா? எப்படின்னா நம்ம திங்ஸ் எடுத்து வைக்கிற பழக்கம் நமக்கு இருந்தால் மட்டுமே நம்ம பாஸ் பண்றதுக்கு ஈஸியான வழிமுறைகள். சரிங்களா? திங்ஸ் எடுத்து வச்சுட்டு கடைசி டயத்துல ஒரு முறை அதை ரீட் பண்ணி விட்டு போனோம்னா ஈஸி. எக்ஸாம்பிள்லாம் நமக்கு ஞாபகம் வர்றதுக்கு நமக்கு மெமரி ஈஸியா வர்றதுக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? சரி. இந்த மாதிரி அனைத்து வினாத்தாள்களுமே எப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே 80% பாஸ் ஆகக்கூடிய லெவல்ல தான் இருக்கும். ஆனா நம்ம அசால்ட்டா விடுறதுனாலதான் அதுல நம்ம மார்க் குறையறதுக்கு காரணமா இருக்கு. சரிங்களா? இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இது போன்ற தகவல்களை நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல தினமும் ஒரு வீடியோ ஒரு மார்க் அப்படிங்கிற கொஸ்டின் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்களுக்கு மேலும் நம்ம வீடியோவை டெய்லி பார்த்துக்கிட்டு இருங்க. நன்றி, வணக்கம்.